இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, பேஷண்ட் மாடல். இதில் ஒரு பேஷண்ட்டை நியூவாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம், பப்ளிக் ஸ்ட்ரிங் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட் மெத்தடில் நம்ம என்னென்ன வாங்குகிறோம் யூசர்லேருந்து அப்படின்னா பேஷண்ட் ஐடி, நேமு, பேஷண்ட் ஜெண்டர், பேஷண்டோட டேட் ஆஃப் பர்த், பேஷண்டோட ஏஜ், டிசீஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், கான்டாக்ட், எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இது எல்லாமே நம்ம வாங்குகிறோம் பேஷண்ட்லேருந்து. அதெல்லாம் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கனெக்ஷனுங்கிற ஒரு லைன் எழுதியிருக்கோம். இந்த லைன் தான் எஸ்கியூலுக்கும் ஜாவாவுக்கும் கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா யூஆர்எல். இது வந்து டிஃபால்ட் யூஆர்எல், இது லோக்கல் ஹோஸ்ட் டிஃபால்ட் போர்ட் நம்பரோட. இந்த டாக்டருங்கிறது தான் நம்ம டேட்டா பேஸோட நேம். ஓகேங்களா? இது வந்து யூசர் நேம், இது வந்து பாஸ்வேர்ட் எஸ்கியூஎல்கே. இந்த ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் மூலயமா தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கொரி என்ன, இன்சர்ட் இன்டு பேஷண்ட், அதாவது பேஷண்ட் டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ண எது அப்படின்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும், மேலே நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அந்த வேல்யூஸுங்கிற இடத்துல நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அந்த வேல்யூஸை கீழே பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கில் என்ன பாஸ் பண்ணணும், பேஷண்ட் ஐடி நம்ம பாஸ் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் மார்க்கில் பேஷண்டோட நேம். இந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து ரிட்டன் ஆடட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். இது எல்லாமே ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிட்டன் ஆடட். sc.execute அப்டேட் அப்படிங்கிறது நம்ம இந்த இன்சர்ட் ஆப்ரேஷன், அப்டேட், இந்த மாதிரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் அப்டேட் யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம ஜஸ்ட்டு நம்ம செலக்ட் ஸ்டாஃப் ஜஸ்ட்டு நம்ம வியூ தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் கொரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஆட் மெத்தட். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் மெத்தடில் அதே மாதிரி யூசர்லேருந்து எல்லா வேல்யூஸையும் நம்ம வாங்கிக்கிறோம். அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு எஸ்கியூஎலுக்கு. ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம இப்போ அப்டேட் பண்ணோம். ஸோ அப்டேட் பேஷண்ட் செட், பேஷண்டோட நேம், பேஷண்டோட ஜெண்டர், இப்போ இதெல்லாம் நம்ம செட் பண்ணோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம செட் பண்ணோம். வேர் பேஷண்ட் ஐடி ஈக்குவல் டு, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பேஷண்ட் ஐடி 2 அப்படின்னா 2 எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுதியிருக்கோம். இப்போ இதே மாதிரி இங்கே இருக்க கொஸ்டின் மார்க் வரணும்னப்போ நம்ம கீழே வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். st.set, எஸ்டிங்கிறது இந்த ப்ரிப்பேர்ட் செட் பண்ண நம்ம கொடுத்த நேம். st.set string, ஒரு கொஸ்டின் மார்க்கும் நம்ம இந்த வேல்யூஸ் கொடுக்கணுங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸிக்யூட் அப்டேட்டில் இதெல்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து ஒரு ரோஸுங்கிறதுல ஒரு நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஒரு ரோஸாச்சும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக அப்டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா. ஸோ வந்து அது வந்து 0க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சு மீனிங். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா பேஷண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ நம்ம எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, ரோஸ் 0வாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது, டெலீட் பண்ணுங்கிறதப்போ நம்ம பேஷண்டோட ஐடி, எந்த பேஷண்ட் ஐடியோ அந்த பேஷண்ட் ஐடியை மட்டும் வாங்கினா போதும். வாங்கிட்டு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு டெலீட் ஃப்ரம் பேஷண்ட், இந்த பேஷண்ட் ஐடி எங்கே இருக்கோ அந்த பேஷண்ட் ஐடி, இந்த பேஷண்ட் ஐடியை நம்ம கீழேருந்து பாஸ் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் மார்க்குக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு ரோ அஃபெக்ட் ஆகிருக்கணும் இன்ட்டு ரோ. இப்போ இதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ரோ st.execute அப்டேட்டில் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு ரோவாச்சும் அஃபெக்ட் ஆகிருந்தா பேஷண்ட் ஐடி 1னா இந்த பேஷண்ட் ஐடி 1 இருந்துச்சுன்னா இங்கே 1ங்கிற ஒரு ரோ ஈக்குவல் டு 1 நமக்கு ஸ்டோர் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா டெலிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இல்லை அப்படின்னா பேஷண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேஷண்ட் கிளாஸ்க்கு, நம்ம பேஷண்ட் டீட்டெயில்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ ஆட் மெத்தட் நம்ம கால் பண்ணுறோம். இப்போ இப்போ நம்ம இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிடிஎஸ் இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ பேஷண்டோட ஐடி ஒரு 5, பேஷண்டோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். பேஷண்டோட நேம் கொடுத்துட்டேன், பேஷண்டோட ஜெண்டர், பேஷண்டோட டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த், பேஷண்டோட ஏஜ், பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸு. ஸோ வந்து
பேஷண்ட்டுக்கு பேஷண்டோட டிசீஸ் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பேஷண்டோட ஃபோன் நம்பர், அடுத்து பேஷண்ட்டுக்கு மெயில் ஐடி, பேஷண்ட் லொக்கேஷன், எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் நேம், உங்களோட கான்டாக்ட் நம்பர். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும்னா நம்ம அதை வந்து சிஸ்டம் அவுட்புட்டுக்குள்ளே போடணும். இப்போ தான் நமக்கு வந்து இந்த ஆடுங்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். உங்கள் கோட் இது பண்ணியாச்சு. இப்போ கூட ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே ஆடட்னு வந்துருச்சு. ஸோ நம்ம எஸ்கியூஎல்ல இப்போ ஆட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுவோம். எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஷண்ட் டீட்டெயில்ஸ் டேபிளில் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5ஆவதாக நம்ம ஆட் பண்ண பேஷண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். எப்படின்னா பேஷண்ட் ஏஜ் எனக்கு மாற்றணும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்து ஒரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன். இப்போ அப்டேட்டுக்கு நம்ம ஒரு மெத்தட் ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸ்டார்ட் அப்டேட்னு ஒரு மெத்தட் நம்ம எழுதிட்டோம் ஆல்ரெடி. இப்போ பேஷண்ட் ஐடி இப்போ நான் ஆட் பண்ண 5ஆவது பேஷண்ட்டை நான் மாற்றணும். இது எல்லாமே செய்யலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேஷண்ட்டோட ஏஜை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன். பேஷண்ட் ஏஜ் 21. ஸோ இப்போ 24 29க்கு மாற்றணும். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேஷண்ட் ஏஜ் மாறி இருக்கணும். இப்போ நம்ம எஸ்கியூஎல்ல செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஏஜ் மாறிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஆட் பண்ண பேஷண்ட் நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ பேஷண்டோட ஐடியை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ ETS டாட் டெலீட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேஷண்ட் ஐடி கேட்கும். பேஷண்ட் ஐடி 5ஆவது டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு மொத்த பேஷண்ட்டே நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ 5ஆவது பேஷண்ட் நான் 5ஆவது டோக்கன் நம்ம பேஷண்ட் ஐடி இருக்கவங்க மட்டும் டெலீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பேஷண்ட் டெலீட் பண்ணோன்னே பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐடி 1, பேஷண்ட் ஐடி 2 எல்லாமே வந்துருச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐடி 4 வந்துருக்கு. அவ்வளோதான், பேஷண்ட் ஐடி 4ஓட வந்துருச்சு. ஏன்னா அது வரைக்கும் தான் இருக்குது. நம்ம எஸ்கியூஎல்ல செக் பண்ணாலும் எஸ்கியூஎல் எதை ரன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இங்கே 4 தான் இருக்கும். 5th ஒன் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாக்டர் மாடல் பார்க்கலாம். இப்போ டாக்டர் டீட்டெயில்ஸ் மாடல் நம்ம பார்த்தோம்னா இதுலேயும் சேம் அப்படின்னா ஆட் மெத்தட் இருக்குது. ஆட் மெத்தடில் டாக்டர் ஐடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இதே கனெக்ஷன் எக்ஸ்டேபிளிஷ்மெண்ட் அதே டேட்டா பேஸ் எழுதியிருக்கோம். ஸோ ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டாக்டர் டீட்டெயில்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டூ அந்த டேபிள் நேம் போட்டு வேல்யூஸில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் மார்க்கிலான வேல்யூஸை நம்ம இங்கே 1 2 3 செட்டிங் மூலயமா நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் அதே இது அப்டேட்டு டாக்டர் ஐடி வச்சு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு. அதே டாக்டர் ஐடியை வச்சு நம்ம டாக்டர் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த வியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வியூ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏன்னா ஜஸ்ட் வியூ தான் பண்ண போகிறோம், எதையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லைங்கன்னா நம்ம வெறும் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் சி டாட் இதில் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ரிசல்ட் செட்னு ஒன்று இருக்கும், ஸ்ட்ரிங் இன்டீஜர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ரிசல்ட் செட்டுங்கிறது எஸ்கியூவில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஆர்எஸ்ங்கிறது இதுக்கு நம்ம கொடுத்த நேம், எஸ்சி டாட் எக்ஸிக்யூட் கொரியில் நம்ம கொரி கொடுத்துருப்போம். இப்போ ஒயில் லூப் எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் ஆர்எஸ்ங்கிறது ஒரு ரிசல்ட் செட்டுக்கான நம்ம கொடுத்த நேம். இப்போ இதுக்குள்ளே எஸ்கியூவில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்து ஸ்டோர் ஆகும். எவ்வளோ டேட்டா இருக்கோ அது வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கணும். எத்தனை இருந்தாலும் பிரிண்ட் ஆகணுங்கிற அக்கரன்ஸ்க்கு நம்ம ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகும்னா டேட்டா எல்லாம் உங்களுக்கு டேட்டா அவைலபிள் இல்லைங்கிற அக்கரன்ஸ்க்கு ஃபால்ஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். இதில் இன்டீஜர் நம்ம அந்த வேல்யூவை கெட் பண்ணி எடுத்த ஐடிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நேமை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி இதை வந்து நம்ம இதோட டாக்டர் கிளாஸுங்கிற இந்த இதுக்கு பாஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த இதுக்கு பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ண வேல்யூஸை நம்ம மேலே ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அரே லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எஸ்கியூஎல்ல டேட்டா இருக்குது. எஸ்கியூஎல்ல இருக்க டேட்டாவை எடுத்து நம்ம அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண மூலயமா நம்ம அவுட்புட்டில் நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி 10 பேசுகிற மாதிரியே. நெக்ஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். அப்பாயின்மெண்ட்டுக்கும் சேம் ஒரு பேர் நம்ம மெயினாக யூஸ் பண்ண மெத்தட்னா அப்பாயின்மெண்ட் செக்குன்னு சொல்லிட்டு இது அப்பாயின்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் நம்ம என்னென்ன வாங்குவோம் யூசர்ட்டேருந்து அப்படின்னா பேஷண்ட் ஐடி, டாக்டரோட நேம், இது ரெண்டே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பேஷண்ட் டேபிள். இப்போ நமக்கு தனித்தனியாக 2 டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பேஷண்ட்டுக்கு தனியாக ஒரு டேபிள், டாக்டருக்கு தனியாக டேபிள். இதை ரெண்டையும் நம்ம இந்த டேபிள் கொண்டு வரணும். அப்பாயின்மெண்ட்னு ஒரு டேபிளுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம தனியாக கோட் எழுதியிருப்போம். பேஷண்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பேஷண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்தாச்சு. பேஷண்ட் ஐடியை மேட்ச் பண்ணி எடுத்த பேஷண்ட் ஐடியை மேட்ச் பண்ணி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாச்சு. அதில் நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி மேலே டாக்டர் டீட்டெயில்ஸையும் நமக்கு டாக்டர் டீட்டெயில்ஸில் எல்லாமே நமக்கு வேணாம். நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம இதில் எடுத்துருக்கோம். எடுத்து இப்போ டோக்கன் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். நமக்கு ஒரு பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கு செலக்ட் இஃப் நல்லா இந்த நம்ம கொரி எழுதி அது ரிசல்ட் செட்டில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம டேரெக்டாக வேல்யூ அப்டேட் ஆகும்போது லிஸ்ட்டில் இங்கேருந்து அப்டேட் ஆகும்போது இங்கே இருக்க வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இன்சர்ட் இன்ட்டு அப்பாயின்மெண்ட் டேபிளுக்குள்ளே நமக்கு எதெல்லாம் இன்சர்ட் பண்ணுமோ எழுதிட்டு வேல்யூஸில் நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை கொஸ்டின் மார்க்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ அந்த கொஸ்டின் மார்க்ஸ்க்கான வேல்யூஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். மேலே கெட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் அப்டேட் கொடுத்து அப்பாயின்மெண்ட் புக் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு. இந்த இதை நம்ம பார்க்கணும், யாரெல்லாம் மொத்தமாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த கெட் மெத்தடை கால் பண்ணால் நமக்கு யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்கன்னு வரும். அதே டோக்கன் நம்பர் 3 வந்து என்ன டோக்கன் நம்பர் 3ல் யார் என்ன பேஷண்ட் என்ன டாக்டர் புக் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கெட் டோக்கனுங்கிற மெத்தடை கால் பண்ணாவே நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மெத்தட் நான் கால் பண்ணிட்டேன். இப்போ மெத்தட் எனக்கு பேஷண்டோட ஐடி எதுவும் கேட்குது. பேஷண்ட் நம்பர் 1 அபிஷேக்குங்கிற டாக்டருக்கும் நான் சென்ட் பண்ணுறேன். சரி, டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஓகே. இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா நான் அப்பாயின்மெண்ட் செஞ்சு அப்பாயின்மெண்ட் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்பாயின்மெண்ட்டு நான் இங்கே ஒன்று போட்டிருக்கேன்.
பேஷண்ட் நம்பர் 1க்கு அபிஷேக்ன்ட்டு இப்போ நம்ம வச்சுக்கணும். இப்போ டோக்கன் ஆல்ரெடி நான் 4 அப்பாயின்மெண்ட் போட்டனால 5வது இதில் இருக்கணும். டோக்கன் நம்பர் 5ல் டோக்கன் ஐடி, பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேம், பேஷண்ட் ஜெண்டர் எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு. டாக்டர் யாரை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ எனக்கு 3வது நம்பர் டோக்கன் மட்டும் யாருன்னு தெரியணும் அப்படின்னா நான் கெட் டோக்கனுங்கிற மெத்தடை கால் பண்ணாவே எனக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ 3வது டோக்கன் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா 3வது டோக்கன் பேஷண்ட் ஐடி 3ங்கிறவங்க போட்டிருக்காங்க. கிஷோர் அவங்களோட இது எந்த டாக்டர்னா நவீன்கிற டாக்டருக்கு போட்டிருக்காங்க. இப்படி தான் ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம புக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் டீட்டெயில்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசீஸை பேஸ் பண்ணி மெடிசன் சஜஸ்ட் பண்ணுறோம். எந்த டாக்டர் எந்த பேஷண்ட் பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இந்த மெத்தடில் நம்ம டோக்கன் நம்பர் மட்டும் டோக்கன் நம்பர் 3 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டோக்கன் நம்பர் 3 என்ன டோக்கன் நம்பர் 3 வந்து என்ன டாக்டரை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும். ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கலுங்கிற மெத்தடில் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிசீஸ் கெட் டிசீஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து அப்பாயின்மெண்ட்டுங்கிற டேபிளில் தான் நமக்கு டிசீஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் டேபிள் ஆக்சஸ் பண்ணணும் நம்ம. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட், டோக்கன் ஐடியை மேட்ச் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேபிள். இப்போ டோக்கன் நம்பர் 3னா இந்த 3ல் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் நம்ம தேவையான டீட்டெயில்ஸ் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். இன்ட்டு பேஷண்ட் ஐடி ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் செட் ஆர்யூ ஈக்குவல் டு கெட் இன்ட்டு பேஷண்ட் ஐடி எனக்கு வேணும், பேஷண்டோட நேம் வேணும், ஏஜ், டிசீஸு, டாக்டர் ஐடி, டாக்டர் இதெல்லாம் நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் டேபிள்லேருந்து வேணும்னு நான் அதை எடுத்துருக்கேன். அடுத்து மெடிசன் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த இதில் டிசீஸ் பேஸ் பண்ணி நான் எடுத்துருக்கேன். இப்போ ஃபீவருக்கு ஒரு மெடிசன் தான் இருக்கணும், இல்லை ஃபீவருக்கு ஒரு 4 மெடிசன் 5 மெடிசன் இருக்கலாம். ஸோ குரூப்பாக இப்போ ஃபீவருக்கு ஒரு மெடிசன் ஒரு இதில் போட்டிருப்பாங்க, இன்னொரு மெடிசன் ஒரு இதில் போட்டிருப்பாங்க. குரூப் கன்கார்டினேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி மெடிசனுங்கிற டேபிளில் கமா யூஸ் பண்ணி எல்லாமே ஃபீவருக்கான எல்லா இதையுமே நம்ம எடுக்கணும். ஸோ கமா யூஸ் பண்ணி ஒரு மெடிசனாக 5 மெடிசன் இருக்குன்னா 5ஐயுமே நம்ம எடுத்துருவோம். மெடிசன் ஃப்ரம் மெடிசன் டேபிள் டிசீஸ் மேட்ச் பண்ணி. இப்போ ஃபீவர்னா இப்போ டிசீஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா நம்ம இங்கேருந்து எடுத்துட்டோம் பேஷண்ட் டிசீஸ். இப்போ இதை இந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம பாஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா அதான் இங்கே நம்ம எழுதியிருக்க கமெண்ட் செட் ஸ்ட்ரிங்க் 1, பேஷண்ட் டிசீஸ். இப்போ இந்த டிசீஸ் இங்கே மேட்ச் ஆகி அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து எங்களுக்கு ரிசல்ட் கொரியில் ஸ்டோர் ஆகும். இப்போ அது ஒரு லூப்பில் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு டைம் செக் பண்ணும்போது ஒரு மெடிசன் வந்திருக்கும். அதே மாதிரி எல்லா மெடிசனும் வரணுங்கிறதுனால நம்ம வந்து இஃப் கமெண்ட்ல இதை கொடுத்துருப்போம். அடுத்தடுத்து வர எல்லா இதையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மெடிசன்லேருந்து வர எல்லாமே இதில் கம்மா வச்சு ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த மெடிக்கலுங்கிற ஒரு டேபிளில் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அப்புறம் இன்சர்ட் இன்ட்டு மெடிக்கல் டீட்டெயில்ஸுங்கிற டேபிளில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் மார்க்கு நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் ஆடுன்னு வர மாதிரி. இப்போ யாரெல்லாம் இந்த மெடிக்கல் டீட்டெயில்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்க்கறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வியூ. அதே வியூ பை டோக்கன் அப்படின்னா இந்த டோக்கன் நம்பர் நம்ம யூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட பேஷண்டோட டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஒரு இதை மட்டும் நம்ம போடலாம். இப்போ நம்ம டோக்கன் நம்பர்ஸ் வச்சு தான் ஒரு இதை ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அகைன் டோக்கன் நம்பர் 1K நான் கொடுக்குறேன். கொடுத்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆடர்னு ஒரு மெசேஜ் வரணும் வந்துருச்சு. இப்போ வியூ மெத்தட் நான் கால் பண்ணுறேன். வியூ மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா இது பாருங்க. பார்த்தீங்கன்னா 1ங்கிற வியூ பை டோக்கன் என்னென்ன டோக்கன் நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம போட்டது டோக்கன் நம்பர் 1ங்கிற ஒன்றுக்கு போட்டிருந்தோம். ஃபார்வர்ட் நமக்கு வந்துருச்சு. மெடிசன்ஸ் என்னென்ன மெடிசன் ஃபீவர் இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு 3 மெடிசன்ஸ் வந்துருக்கு.
இப்போ எனக்கு பேஷண்ட் டோக்கன் நம்பர் 5 மட்டும்தான், டோக்கன் நம்பர் 4 மட்டும்தான் வேணும், 5 மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டோக்கன் நம்பர் 3 எனக்கு 3 டீட்டெயில்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வியூ பை டோக்கனுங்கிற மெத்தடை கால் பண்ணி நான் டோக்கன் நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு டோக்கன் நம்பர் 3 அவங்க நேம், ஏஜ், என்ன டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன மெடிசன், எந்த டாக்டர் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. இந்த கோட் ஒரு பேஷண்ட் டீட்டெயில்ஸை வாங்கி டாக்டர் டீட்டெயில்ஸை வாங்கி இந்த 2 டீட்டெயில்ஸையும் வச்சு நம்ம அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸில் அப்பாயின்மெண்ட் போடுறோம். இந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி எந்த டாக்டரை எந்த பேஷண்ட் பார்த்துருக்காங்க, என்ன மெடிசன்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம அந்த மெடிக்கல் ரிசர்ச் ஃபைனலைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.